உலகெங்கிலும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. ராகு கேது பயிற்சி பலன்கள் நம்ம சேனல்ல ஒன்றும் போடவே இல்லை. ராகு கேது பயிற்சி பலன்களை பற்றி பார்க்கறதா இருந்தா ஒரு முக்கியமான விஷயம் மனசுக்குள்ள ஏற்றிட்டு அதுக்கப்புறம் பாருங்க. 18ஆம் தேதி ராகு கேது பயிற்சி முடிஞ்சது. ராகு பகவான் கும்பத்திலும் கேது பகவான் சிம்மத்திலும் வந்திருக்கிறார். இதுதான் விஷயம். மற்ற பயிற்சிக்கும் இதுக்கும் உள்ள ஒரு பெரிய வித்தியாசம் என்னன்னா, சனி பயிற்சியோ குரு பயிற்சியோ இவங்கெல்லாம் தொழில் முறையோடு நின்றுப்பாங்க. மிஞ்சி போனால் வேலை போகும், மிஞ்சி போனால் பண வரவு இல்லாமல் இருக்கும், அவ்வளோதான். ஆனால் ராகுவும் கேதுவும் நம்ம உறவுகளோடு விளையாடுவாங்க. நம்ம எதை பெருசாக நம்புகிறோமோ அந்த விஷயங்களை கை வைப்பாங்க. கணவன் மனைவி உறவு, நம்பிக்கை, இதிலெல்லாம் கை வைப்பாங்க. அதனால தான் இது ரொம்ப முக்கியமான ஒரு பயிற்சியாக கருதப்படுகிறது. அவ்வகையில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் குபேர யோகம் கிடைக்க போகிறது, யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகுது, யாரெல்லாம் வெளிநாடு போக போறீங்க போன்ற நல்ல விஷயங்கள்லாம் பார்க்க போறோம். கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் வணக்கம் குருஜி. காலை வணக்கம், மாலை வணக்கம். எப்போ பார்க்குறீங்களோ தெரில. நிறைய பேர் சொல்றது என்னன்னா, போதும் கடகராசிக்காரங்களுக்கு இத்தோட போதும், கடவுள் எங்களை சோதிக்கிறாரோ இல்லையோ, நீங்கள் கடகராசின்னு சொல்லி சோதிச்சதெல்லாம் போதும். நானும் சொல்கிறேன், கடகராசிக்காரர்களை இனிமேல் நான் சோதிக்க போவதில்லை என்று சத்தியம் செய்து விட்டேன். என் மாமியார் நாகம்மா மேலே சத்தியமாக சொல்கிறேன், இனிமேல் கடகராசிக்காரர்களுக்கு எனக்கும் சம்பந்தமே கிடையாது. உண்மையை சொல்லப்போனால் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் வருது. இதில் என்னமோ தெரியல, கடகராசிக்காரர்களுக்கு மட்டும் ஒரு 7-8 வருஷமாக தொடர்ந்து பிரச்சனையாகவே இருக்குது. அதில் கடந்த ஒரு 2.5 வருஷமாக அப்போ தான் அஷ்டமசனி முடிஞ்சுது, கத்தி போய் வால் வந்தது, டும் 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 மாதிரி. இந்த 2ஆம் இடத்துல கேது பகவானும் 8லே ராகு பகவானும் வருகிறார். சார், 2ஆம் இடத்துல கேது பகவான் வரும் பொழுது பல ஒரு வித்தியாசமான சம்பவங்கள்லாம் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், 2ங்கிறது என்ன? 2ங்கிறது உணவுப் பொருள். 2ங்கிறது என்ன? 2ங்கிறது உங்களுக்கு பேச்சு. உணவே விஷமாகக்கூடிய தன்மை எல்லாம் இந்த 2ஆம் இடத்தில் ஏற்படும். 2ஆம் இடம் என்பது நம்பிக்கை, 2ஆம் இடம் என்பது வாழ்க்கை, 2ஆம் இடம் என்பது தனவரவு, பணம், தனவரவு. 8ஆம் இடத்துல இருப்பது ராகு பகவான். 8ங்கிறது ஆயுசு. இந்த 8ஆம் இடத்துல ராகு பகவான். ஸோ இந்த 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த தனவரவுன்னு ஒன்று தான் ஒரு விஷயம். என்ன அப்படின்னா, நமக்குன்னு ஒரு வர வேண்டிய தனம் இருக்கும். அது எப்படியாவது இந்த கேது பகவானால் என்ன ஆகுதுன்னா லாக் ஆகிடுது. பணம் கொண்டு போய், அண்ணே வணக்கண்ணே, உங்களுக்கு பிஎஃப் பணம் வந்ததுன்னு கேள்விப்பட்டேன், எனக்கு பிஎஃப் வந்தது ஊருக்குள்ளே தெரிஞ்சு போச்சு, இதை ஈமு கோழி வளர்த்தலான்னு வந்திருக்கேனே, ஈமு கோழி வேணாம், ஆமு கோழி வேணாம், நார்மல் கோழி வளர்த்தவே எனக்கு காசு இல்லை. நமக்குன்னே சில கேரக்டர் வானத்துலேருந்து ஜம்ப் பண்ணி, அது எப்படி தான் நம்மகிட்ட பணம் இருக்குன்னு இவனுங்களுக்கு தெரியல. இவனுங்களுக்கு மட்டும் கரெக்டாக தெரிஞ்சிருது. நமக்கு ஏதாவது ஒரு கெடுதல் தான் எவனும் வரமாட்டான். நமக்கு ஒரு பணம் வந்திருக்குன்னு தெரிஞ்சா போதும். ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியா இருக்குதா, பிளான் இருக்குதா, நம்ம சுழியும் சும்மா இருக்காது. நம்ம சுழி என்ன பண்ணும், அப்போ தான் அப்படியா பார்த்துக்கலாம், எவ்வளோ மந்த்லி எவ்வளோ பே பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், என்ன ஒரு சீரியஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானாக இருந்தால் பண்ணிடுங்க. நான் கூட பண்ணேன் சார். ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸு மாதம் ஆனால் 32,000 ரூபா கட்டணும். சரின்னு பெருமைக்கு நானும் கட்டினேன். அது எதாவது ஆபத்துனா 1 கோடி ரூபா தருவாங்களாம். சரின்ட்டு 32,000 கட்டினேன் சார். சீரியஸாக கட்டினேன். 3 வருஷம் கட்டினேன். கட்டினதுக்கப்புறம் போய் கேட்குறேன், இந்த மாதிரி ஒன்றும் இல்லை, எல்ஐசியில் கூட இதே மாதிரி கேட்டிருக்கேன். ஜீவன் ஆனந்தில் போய் கேட்டேன், இந்த மாதிரி என்னை கட்ட சொன்னாங்க. கட்டினதுக்கப்புறம் ஒரு 3 வருஷம் கழிச்சு என் மாமனாருக்கு உடம்பு சரியில்லை. சரி, நம்ம கட்டின காசெல்லாம் ரிட்டர்ன் வாங்கிக்கலாம், இதுக்கு மேலே நம்ம எப்படி அவர் வைத்திய செலவு பார்க்கறதுன்னு போயிட்டு, ஐயா வணக்கம். ஆக்சுவலாக மாதம் 32,000 மேனிக்கு, அப்போது கணக்கு போட்டுனா 3 12 36 3.5 லட்சம், 3 வருஷத்தில் 10 லட்ச ரூபா கட்டியிருக்கேன். பார்த்து எனக்கு பணத்தை கொடுத்தீங்கன்னா ஆப்ரேஷனை முடிச்சிடலான்னு 18,000 ரூபா வரும் உங்கள் காசு, வாங்கிட்டு கிளம்புங்க அப்படிங்க. 18,000 ரூபா வருமா? ஏங்க அப்படின்னா, இந்த 3 வருஷத்தில் உனக்கு ஏதாவது ஒன்று ஆகிருந்ததுன்னா நாங்கள் தந்துருக்கணும்ல, எல்லாம் சரியாக போச்சு போன்ட்டாங்க. நிறைய பேர் இப்படி தான் 15 வருஷம் 18 வருஷம்னு எடுத்துகிட்டு உட்காந்துருக்கோம். நண்பர்களே, நாளைக்கு நடக்க போகிறதுக்கு நமக்கு கேரண்டி கிடையாது. நம்ம 20 வருஷத்துக்கு இன்சூரன்ஸ் கட்டிட்டு அலைகிறோம். கட்டுங்க, வேண்டாங்களே, இதுக்கு இவ்வளோ பெரிய தொகையெல்லாம் கட்ட வேண்டாம். எதுக்கு சொல்ல வரேன்னா, 2ஆம் இடத்துல கேது வரும்போது தான் இந்த ஏஜென்ட்டுங்கெல்லாம் எங்கே இருந்தாலும் நம்மளை கண்டுபிடிச்சி வருவாங்க. வணக்கம் சார், பொண்ணு பேரில் ஒரு பாலிசியை போட்டு வைக்கிறது பொண்ணுக்கு நல்லது, உங்களுக்கு நல்லது. உண்மையே உங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, டேய் நான் நல்லா தானே இருக்கேன், காலில் எந்திரிச்சு அப்போ தான் எந்திரிச்சு பேப்பர் படிச்சுட்டு இருப்பீங்க. இல்லை சொல்கிறேன் சார், வாழ்க்கையில் யாருக்கு என்ன நடக்கும்னு யாருக்கு தெரியும். திடீர்னு உங்களுக்கு ஏதோ ஒன்று ஆகலாம்.
அந்த இன்சூரன்ஸ்காரங்கெல்லாம் பார்க்கும்போது பேசுறது கேட்டிருக்கீங்களா? இந்த 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் என்ன தருகிறார் என்றால் தனப்பிராப்தி. உங்க கையில பணம் வரும், அந்த பணத்தை பிக்கப் பண்ணிட்டு போறதுக்குன்னே இவங்கெல்லாம் அனுப்பி வச்சிருக்காரு. இவங்கன்னு கிடையாது, இவங்கள மாதிரி எத்தனையோ கேரக்டர் நமக்குன்னே வர்றது. சிட் பண்ண ஆரம்பிக்கலாங்கிறது, இத்த சென்னையிலேருந்து ஒரு 75 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு லேண்டு வாங்கலாங்கிறது, இது எல்லாம் இதே டீம் தான். ஆஹா, அப்போ அவனும் அவன் ஆள்தான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு கூட்டுறா. ஸோ அப்போது சில பேர் இதை விட காலையில் நான் பார்த்தேன் ஒரு தடவை மாதவரத்தில், சென்னையில் தான் சொல்கிறேன், சின்ன சின்ன ஸ்டிக்கர் சார், இவ்வளோ தான். அது மிஞ்சி போனால் 2 ரூபா இருக்கும் அந்த லட்சுமி படம். ஒரு லட்சுமி படத்தை கொடுத்து விட்றேன், லட்சுமி படம் மார்க்கெட்டிங் இது. ஒரு சின்ன சின்ன அட்டை ஒரு பாக்கெட்டில் வைக்கிற மாதிரி, இவ்வளோதான், 2 ரூபா இருக்கும். 3 ரூபா இருந்தால் பெரிய விஷயம், ஹோல்சேலாக வாங்கினீங்கன்னா. அந்த மாதிரி ஒரு 100-200 வந்துடுறாங்க. ஒரு 4 பேர் அனுப்பி விட்டுறாங்க அந்த தெருவில். அவங்க போய் என்ன பண்ணுறது, யாராவது வண்டியை காலங்காத்தால எந்திரிச்சு அப்போ தான் ஆஃபீஸ் போகிறதுக்கு வண்டி ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்படி வண்டி ஸ்டார்ட் பண்ணும்போது வந்துடுறது, சார் வணக்கம் சார், உங்களை தேடி லட்சுமி வந்திருக்கு, வாங்கிக்கிறீங்களா சார்? 100 ருபீஸ் தான், வாங்கிக்கோங்க சார்ங்கிறது. 100 ருபீஸா? 2 ரூபா. அந்த ஒரு லட்சுமி படம் 100 ரூபா கொடுத்து வாங்குவாங்க. காரணம் என்ன சொல்லுங்க? லக்ஷ்மி உங்களை தேடி வந்திருக்காங்கிற வார்த்தை. ஆஹா, வந்த லக்ஷ்மியை வேண்டான்னு சொல்லக்கூடாது. 2ஆம் இடத்துல கேது பகவான் வரும்பொழுது இந்த மாதிரி பல கேரக்டர்கள் நீங்கள் மீட் பண்ணுவீங்க. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இன்னும் சில பேருக்கு உணவே விஷமாகி, சைனீஸ் ஃபுட்டு திங்கிறேன், தந்தூரி திங்கிறேன், எதையாவது ஒன்று திங்கினீங்கன்னா இருக்கிறதும் போயிடும். ஏற்கனவே நமக்கு அறகுறை தான். அதனால் இருக்கிற வயிறும் செரிமானம் கெட்டு போய் ரொம்ப மோசமான விளைவுகள் ஏற்படும். 8ஆம் இடத்து ராகு ஸ்டண்ட் பண்ண வைப்பார். வண்டியில் அப்படி வேகமாக போகிறது, கையை விட்டுட்டு கேர்ள் ஃப்ரெண்டு முன்னாடி ஓடுறது, இதெல்லாம் பண்ண வைப்பார். அதெல்லாம் பண்ணக்கூடாது. பண்ணிங்கன்னா அவர் ரஜினிகாந்த் பண்ணார், ரஜினிகாந்த் பண்ணார்னா அவர் பண்ணுவார். அவர் மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க. ஸோ அதனால் 2-8 கூடையவர் உங்களுக்கு 2ஆம் இடத்துல கேதுவும் 8ஆம் இடத்துல ராகுவும் இருக்கும் பொழுது மிக மோசமான விளைவுகளை நீங்கள் சந்திப்பீர்கள். ஏன்னா 2 கூடிய கேது உணவையே விஷமாக்குவார். பேச்சில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். பணத்தை பத்திரமா வச்சுக்கணும். எவ்வளோ பணம் வந்துன்னு யார்ட்டையுமே சொல்லக்கூடாது. யார்ட்டையாவது சொன்னீங்கன்னா அதுக்குன்னே 2 ஆளை விட்டு உங்கள்கிட்ட பிடிக்கிட்டு போயிடுவாங்க. அதனால சார் இப்போலாம் பேசிட்டே இருக்கும்போது கையில் இந்த மொபைலை பிடிக்கிட்டு போயிடறான். அவ்வளோ மோசமான உலகம். அதனால ஜாக்கிரதையாக இருக்க. கடகராசிக்காரர்கள் கண்ணும் கருத்துடன் இருக்க வேண்டும். ஆகையினால இந்த ராகு கேது அப்படிங்கிற 2 விஷயத்த எப்பயுமே ஒரு பாம்பினுடைய 2 பாகங்களைத்தான் நம்ம ராகு கேதுன்னு சொல்கிறோம். நண்பர்களே, ஒரு பாம்பு இப்படி படம் எடுக்கிறது, இப்படி படம் எடுக்கிறது, இது பேர் என்ன? பிரதாபம் என்று சொல்லுகிறோம். பிரதாபம்னா என்ன அப்படின்னா அதனுடைய பெருமை தான் பிரதாபம். அண்ணன் வருகிறார், இதெல்லாம் இந்த பிரதாபம். ஆனால் அதே பாம்பு ஒரு புற்றுக்குள் சென்று உடம்பு என்ன பண்ணுது? இப்படி சுருக்கிக்குது. அதுதான் கேது. கேது என்றால் என்ன? தாழ்வு மனப்பான்மை. கேது என்றால் என்ன? விரக்தி மனநிலை. ராகு என்றால் என்ன? பந்தா காட்டும் மனநிலை. இது 2மே ஒரே பாம்பு தான். ஒரே பாம்பு தான் உடம்பை விரிக்கவும் செய்து, ஒரே பாம்பு தான் உடம்பை குறுக்கிக்கவும் செய்து. அதே போலத்தான் மனித மனமும். ராகு சில ஸ்தானங்களில் இருக்கும் பொழுது தேவையற்ற ப்ரொஜெக்ஷன்ஸ் ஏற்படுகிறது. தேவையற்ற ப்ரொஜெக்ஷன்ஸ். கேது ஒரு இடத்துல இருக்கும் பொழுது தேவையில்லாத மன அழுத்தம் ஏற்படுகிறது, டிப்ரெஷன். ஸோ இது 2ம் தான் முக்கியமான விஷயமாக ஜோதிட சாஸ்திரத்தில் கருதப்படுகிறது. அதனால தான் அடிக்கடி பெரியவங்க என்ன சொல்லுவாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்போதும் யாருக்கும் வாக்கு கொடுக்காத, ரொம்ப கவலையாக இருக்கும்போதும் யாருக்கும் வாக்கு தராத. கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுதான் ராகு கேது. ராகுங்கிறவர் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறவர்னு வச்சுக்கோங்க. அந்த நேரத்திலும் யாருக்கும் எதுவும் செய்கிறேன்னு கமிட் பண்ணாத. அதே மாதிரி ரொம்ப சோகமாக இருக்கும்போதும் யாருக்கும் கமிட் பண்ணாத என்று சொன்னார்கள். ஸோ இப்போது இதில் முக்கியமான விஷயம், கேது சந்திரனை விழுங்கக்கூடிய சக்தி உடையவர். அதான் சந்திர கிரகணம். ராகு சூரியனை விழுங்கக்கூடிய சக்தி உடையவர். அதான் சூரிய கிரகணம். இந்த ராகு கேது 2 பேரும் சூரிய சந்திர கிரகணங்களுக்கே அதிபதி. அப்போ இந்த வருடம் ராகு பகவான் மீனத்திலிருந்து கும்பத்திற்கு வந்திருக்கிறார். ஆன்டி கிளாக் வைஸில் தான் போவாங்க இவங்க. கும்பம் என்பது சனியினுடைய வீடு, சனியினுடைய மித்திரன் ராகு. இப்போ சனியினுடைய நண்பன். இப்போ சனி தரும் பலன்கள் எல்லாம் ராகு எடுத்து செய்ய போறார். நீதி, நேர்மை, உண்மை, சத்தியம் இதெல்லாத்தையும் காப்பாற்ற போறார். அதே மாதிரி கேது சூரியனுடைய வீட்டிலிருந்து சூரியனுடைய ஸ்தானத்தை எடுத்து செய்ய போகிறார். ஏன் இப்படி செய்யறாங்கன்னா இவங்க சாயா கிரகங்கள். இவங்களுக்குன்னு சொந்த கலர்ஸ் கிடையாது. எந்த இடத்துல இருக்கிறார்களோ அந்த இடத்தின் பணிகளை தன் பணிகளாக எடுத்து செய்பவர்கள். கிரகங்களிலேயே சனியோ குருவோ தொழில் முறையுடன் விளையாடுபவர்கள். ஆனால் ராகுவோ கேதுவோ உறவுகளோடு விளையாடுபவர்கள். ராகு வந்துட்டா கற்பு, நிலைத்தன்மை சம்பந்தப்பட்ட கணவன் மனை உறவு இதெல்லாம் பிரச்சனை வந்தே தீரும்.
கேது வந்துட்டா ஹெல்த்து, உடல்நிலை, செய்த பாவங்கள், ஊழ்வினை போன்றவற்றில் பிரச்சனைகள் வந்தே தீரும். இந்த ராகு கேது 2 பேர் தரும் பலன்களில் இருந்து விடுதலை என்ன? ராகுக்கான விடுதலைன்னு பார்த்தீங்கன்னா திருவேற்காடு கருமாரியம்மன், பத்ரகாளியம்மன் இவங்கெல்லாம் வழிபடுறதன் மூலம் சக்தியை வழிபட்டால் மட்டும்தான் ராகுக்குரிய பிரீத்தி. கேதுக்குரிய பிரீத்தி பிள்ளையாரை வழிபடலாம், பிரத்யங்கரா தேவி வழிபடலாம். ராகு கேது 2 பேருக்குமே ஆன பிரீத்தி என்னன்னா, புற்று கோயில் செல்லுங்கள், புற்றுக்கு பால் ஊற்றுங்க, புற்று மண்ணை ஒரு சின்ன பொட்டலத்தை எடுத்து தலைக்கடியில் வச்சு படுத்துக்கோங்க. திருநாகேஸ்வரம் செல்லுங்கள், திருப்பாம்புபுரம் செல்லுங்கள், கீழ்ப்பெரும்பள்ளம் செல்லுங்கள். இதெல்லாம் சென்று ராகுகேதுக்களுடைய பிரச்சனைகள்லேருந்து விடுபடுங்கள். கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடம் இந்தியா இப்பொழுது ஸ்ரீமடம் மலேசியா பெனாங்கிலும் உதயமாகி இருக்கிறது. பெனாங் நகரிலே அந்த மடம் இயங்கி கொண்டிருக்கிறது. மலேசியா வருபவர்கள் அந்த மடத்திற்கு வரலாம். அதே மாதிரி வார வாரம் கிளாங் வருகிறேன். இப்போது பேரா எல்லா இடத்துக்கும் வரேன். அந்த இடங்கள்லாம் வந்து கோலாலம்பூர்லாம் வரேன். அங்கே வந்து எல்லாரையும் சந்திக்கிறேன், ரசிகர்களை சந்திக்கிறேன். யார் யாருக்கெல்லாம் விஷ்ணுமாயா ஹோமங்கள் தேவைப்படுகிறதோ ஒரு இல்லங்களுக்கே சென்று செய்து தருகிறேன். கடக ராசி நேயர்களுக்கு 2025ஆம் ஆண்டு ராகு கேது பயிற்சியில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் என்ன? நம்மளுடைய கடகராசிக்காரங்களுடைய இயல்பான குணாதிசயம் அப்படின்னு பார்க்கும்போது, மற்றவர்கள் மீது அதிக அக்கறை, தன் உடன் இருப்பவர்களை தன்னை போல் அதிகமான அக்கறை கொண்ட நபர்களாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் எல்லாத்தையும் தியாகம் செய்யும் குணம். தான் கூட இருப்பவங்க உண்மையானவங்க, தான் மேலே உண்மையான பாசம் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவீங்கன்னா எதனாலும் கொடுத்துருவீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு இயல்பாகவே அந்த ஆற்றல் உண்டு. அம்மா மேலே அதிக பாசம், அப்பா மேலே அளவு கடந்த பாசம், இந்த ரெண்டுமே ஒரு அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் வச்சுருக்கிறது தான் கடகராசி. எனக்காண்டி எதுவுமே இல்லையா, என் கூட இருக்கவங்களுக்காண்டி எது நான் செய்வேன். எனக்கு கிடைக்குதோ இல்லையோ கூட இருக்கவங்கள நல்ல விதமாக பார்த்துக்கிருவேன். நான் சந்தோஷமாக இருக்கணும் இல்லையோ எனக்கு அதை பற்றி கவலை இல்லைப்பா அப்படின்னு சொல்லி இயல்பாகவே இந்த ஆற்றல் உங்கள்கிட்ட இருக்கும். நண்பர்களுக்கு ஒன்றுனா துடிச்சிருவீங்க. என் ஃப்ரெண்டுக்கு ஒரு பிரச்சனையா, நான் என் வேலையை அப்புறம் பார்க்க, என் ஃப்ரெண்டுக்காண்டி செய்ய நான் ரெடி அப்படின்னு சொல்லி செய்வீங்க. ஆனால் உங்களை எல்லாரும் வச்சு செய்வாங்க. உண்மையிலேயே வந்து பார்த்திங்கன்னா கடகராசி ஒரு பாசத்துக்காக இயங்கக்கூடிய ராசி. உண்மையான பாசம் இருக்குன்னா என்னன்னாலும் நான் செய்ய ரெடி அப்படின்னு ஒவ்வொருத்தவங்ககிட்டையும் தன்னுடைய பாசத்தை கொடுத்து அந்த அளவுக்கு ஒரு பாசம் கிடைக்கும் நம்பிக்கையோட செயல்படக்கூடிய ராசி நேயர்களில் கடகராசிக்காரர்கள் முதன்மையானவர்கள். ஆனால் அடிமலை அடி வச்சு செஞ்சாங்க. உண்மையான பாசம்னா என்ன, பாசம்னா என்ன அப்படின்னு சொல்லி நம்மளை கேள்வி கேட்குற அளவுக்கு நம்மளை அடிச்சிட்டாங்களே, நம்மளை வச்சு ஏமாற்றிட்டாங்களே, பெரிய ஒரு லாக் ஆகிட்டேனே, இவ்வளோ பெரிய போராட்டமா அப்படிங்கிற சூழ்நிலை தான் உங்களை சுற்றி இருப்பவர்கள் உங்களுக்கு கொடுத்த விஷயம். நீங்கள் கொடுத்ததெல்லாம் அன்பு, அவர்கள் கொடுத்ததெல்லாம் உங்களுக்கு வேதனையும் போராட்டமும். அதிகமாக கடகராசிக்காரங்க அப்படித்தான் இருந்திருக்கீங்க. அது இந்த 2.5 வருஷ காலம் சொல்லவே தேவையில்லை. எங்கேருந்து அடிக்கானே தெரியலையா, சுற்றி அடிக்கிறாங்க. இந்த இடத்துல தான் அடிக்காங்க சொல்லி நான் போய் வேறு இடத்துல போய் உட்காந்தேன், அந்த இடத்துலையும் அடிக்கிறாங்க. முயற்சி எடுக்கிறதே விட்டுட்டேன். இந்த 1.5 வருஷமாக முயற்சி எடுத்து கடகராசிக்காரங்க முயற்சியில் அடி வாங்கி முயற்சினா எடுக்கவே வேண்டாம் அப்படிங்கிற சிந்தனைக்கு வந்திருப்பீங்க. கண்டிப்பாக அந்தளவுக்கு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தாக்கம். உங்களை விட சின்ன வயசு ஒரு சுல்லா மாதிரி இருப்பாங்க. அவங்கெல்லாம் அவங்கள வந்து என்ன நீலாம் ஒரு ஆளா அப்படின்னு கூட கேட்டுட்டு போகக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும். என்னடா நம்ம வளர்த்து விட்டோம், நம்ம பார்த்து வளர்ந்த பையன் நம்மளையே மரியாதைலாம் பேசுகிறாங்களே, நம்ம பார்த்து வளர்ந்த பிள்ளை நம்மளை ஏற்று பேசுது, நம்ம பேசுறதுக்கான வாய்ப்பை கூட இழந்துட்டோமே அப்படிங்கிற ஒரு தாக்கமும் கவலையும் போராட்டமும் கடகராசி அன்பர்களுக்கு கடந்த 2 வருட காலமாக அதிகமாக இருக்கு. பூச நட்சத்திரக்காரங்களாம் சொல்லவே தேவையில்ல, வச்சு செஞ்சிருச்சு. 2023 நவம்பரில் ஃபஸ்ட்டு அடி வாங்கினது ஆயிலிய நட்சத்திரம் தான். ஆயிலிய நட்சத்திரத்துக்கு அடிமலை அடி வச்சு செதுக்கி பிரித்து மேய்ச்சிட்டாங்க.
அதுக்கடுத்தபடியாக தான் வந்து பார்த்திங்கன்னா பூச நட்சத்திரம். பூச நட்சத்திரத்துக்காரங்களுக்கு சொல்லவே தேவையில்லைங்கிற மாதிரி ஒரு லாக், ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம் என்ற சூழ்நிலையிலே கிரகங்கள் கொடுத்தது. ஸோ இவ்வளோ தாக்கங்கள், இவ்வளோ போராட்டங்கள். கடகராசிக்கு ஏற்கனவே சனி பகவான் 8ஆம் இடத்துல அமர்ந்தார், அவர் வச்சு செஞ்சார். இப்போ அந்த 8ஆம் இடத்துல அமர்ந்த சனி பகவான் 9க்கு போயிட்டு 8ஆம் இடத்துக்கு 9ல் உட்கார்ந்த ராகு பகவான் வர்றார். 3ஆம் இடத்துல அமர்ந்த கேது பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு வர்றார். ஸோ இந்த நிலையில் இந்த கிரகங்கள் மாறும்பொழுது ராகு உங்களுக்கு 8ஆம் இடத்துக்கு வருகிறாரே, ஏமாற்றம் இருக்குமா? ராகு 8ஆம் இடத்துக்கு வராரு, ஏமாற்றம் இருக்குமா? தேவையில்லாத பிரச்சனை இருக்குமா? கேது 2க்கு வராரே, போராட்டம் இருக்குமா? தேவையில்லாத அதிகமான பிரச்சனை இருக்குமா? அப்படிங்கிற விஷயங்களில் ஒரு மனசுக்குள்ள ஆழ்ந்த சிந்தனையுடன் பயணிக்கின்ற நம்மளுடைய கடகராசி அன்பர்களுக்கு சொல்வது என்னவென்றால், ராகு 8ஆம் இடத்தில் அமர்ந்து கேது 2ஆம் இடத்தில் அமர்வது உங்களுக்கு உறுதியாக நல்ல விதமான மாற்றங்கள் அதிகமாக இருக்க தான் செய்து, ஒரு நல்ல விதமான மகிழ்ச்சியான சூழ்நிலை நோக்கி நீங்கள் பயணிக்க தான் போகிறீங்க. இந்த 2025-26 உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலையை உறுதியாக கிரகங்கள் தரப்போகிறது. என்னென்ன நன்மைகளை கொடுக்க போகுதுங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துக்கிறோம். அதுக்கப்புறம் என்னென்ன விஷயங்கள்லாம் கஷ்டமான சூழ்நிலைங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறோம். அதாவது இது வந்து கோச்சார ரீதியான பொது பலன்களே. இது வந்து உங்களுடைய ஜாதகத்தில் 20-30% வேலை பார்க்கும். இதை தவிர்த்து உங்கள் சுய ஜாதகம் தான் உங்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயம் பண்ணுங்கிறது உண்மை. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது கடந்த காலங்களில் ஏற்பட்ட போராட்டங்கள்லாம் உண்மை என்று கருதினால் உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸாக கொடுங்க. எதிர்கால சம்மந்தப்பட்ட விஷயங்களை வீடியோ முழுமையாக பாருங்கள், பார்த்தா தான் உங்களுக்கு முழுமையாக புரியும். ஸோ பழைய விஷயங்கள் எல்லாமே நடந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸை கொடுங்க. எதிர்காலத்தில் இப்போ என்ன நடக்க போகுது, இந்த ராகு பகவான் உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள்லாம் கொடுக்க போகிறாரு, என்னென்ன விஷயங்கள்லாம் முன்னேற்றத்தை கொடுக்க போகிறாரு, என்னென்ன விஷயங்கள் தடையை உடைக்க போகிறாரு அப்படின்னா, இவ்வளவு நாட்களாக நீங்கள் எடுத்த முயற்சிகளில் பலவிதமான தடைகள், பலவிதமான பிரச்சனைகள், எது எடுத்தாலும் பிரச்சனைன்னு சொல்ல பார்த்தீங்களா, இனிமேல் எது எடுத்தாலும் வெற்றி, தைரியம், தன்னம்பிக்கையுடன் செயல்படக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இனிமே இருக்கும். மனசுல ஒரு தெளிவான எண்ணம் இருக்கும். இதை செய்யலாமா வேண்டாமா, இதை செஞ்சா போராட்டம் அப்படிங்கிற நிலை மாறி, இதையும் இல்லை எதையும் செய்வேன், எப்படியும் செய்வேன், என்னால முடியுங்கயா, இனிமே நான் ஜெயிப்பேன் அப்படிங்கிற ஒரு ஆற்றலை கடகராசினியர்களுக்கு கேது பகவான் கொடுக்க போகிறார். தடைகளை தகர்த்தெறிந்து, பிரச்சனைகளை உடைத்தெறிந்து வெற்றிகளை கொடுப்பதற்கான அற்புதமான சூழ்நிலைகள் உங்களுக்கு ராகுகேது பயிற்சி மூலமாக ஏற்பட போகுது. இவ்வளவு நாட்களாக உங்க அப்பா வழி சொத்துல ஏற்பட்ட வில்லங்கம், பிரச்சனை, கவலை எல்லாம் உடைந்து உங்க அப்பா வழி உறவுகள் மூலமாக, உங்க அப்பா வழி சொந்தங்கள் மூலமாக உங்களுக்கு அடுத்த கட்ட நகர்வை நோக்கி பயணிப்பதற்கான சூழ்நிலைகளை கிரகங்கள் கொடுக்கின்றன. உங்களுடைய பதவி உயர்வில் ஏற்பட்ட தடைகள் விலகப் போகிறது. உங்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு. அதே போல உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் உங்களை விட்டு பிரிந்திருந்தால், உங்களை புரியாமல் உங்களிடம் அதிக விவாதங்கள் செஞ்சு உங்கள்கிட்ட கஷ்டப்படுத்தி இருந்தால், அவர்கள் தன்னுடைய தவறுகளை உணர்ந்து உங்களிடம் வந்து மன்னிப்பு கேட்டு பேசுவார்கள். அவர்கள் மூலமாக உங்களுக்கு அடுத்த கட்ட நகர்வான செயல்பாடுகள் ஏற்படும். அதுபோல கடகராசி அன்பர்களுக்கு சக ஊழியர்களின் ஆதரவு கிடைக்கும். இளைய ஊழியர்கள், அதாவது உங்களை விட வயது குறைந்த இளைய ஊழியர்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருப்பார்கள். இவ்வளவு நாளா கூட இருக்கவங்க எவ்வளவு தூரம் உங்களை தொல்லை பண்ணாலும் நீங்க அந்த கஷ்டத்தெல்லாம் ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு நன்மை செஞ்சீங்க பார்த்தீங்களா, அந்த நன்மைக்கான பலன்கள் இனிமே உங்களுக்கு கிடைக்க போகுது. அவங்க தவறை உணர்ந்து என்ன பண்ணுவாங்க, அண்ணே நான் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன், அக்கா நான் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன், எனக்கே புரியுது நான் உங்களை ரொம்ப காயப்படுத்திட்டேன், மன்னிச்சுக்கோங்க, இனிமே என்னால் உங்களுக்கு பிரச்சனை வராதுன்னு சொல்லி அவங்க உங்களிடம் சரணாகதி அடைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல வேலையை இழந்த கடகராசி என்பவர்களுக்கு புதிய வேலை கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு. ஐடி ஃபீல்டு மற்றும் கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட ஃபீல்டில் வேலை பார்க்குற நம்முடைய கடகராசி அன்பர்கள் உறுதியாக அடுத்த கட்ட பயணத்தை நோக்கி பயணிப்பதற்கான சூழ்நிலைகள், ஒரு பொருளாதாரத்தில் அடுத்த கட்ட முன்னேற்றமான சூழ்நிலையை நோக்கி பயணிப்பதற்கான அமைப்பை கிரகங்கள் கொடுக்கின்றன.
நம்மளுடைய கடகராசி மாணவர்கள் இந்த 2025-26 நல்ல படிப்பும் மாணவர்களாக பெயர் பெறக்கூடிய ஆற்றல் உண்டு. உங்களுடைய அறிவு ஆற்றல் அதிகமாக வளரும். கணிதம், ஆங்கிலம், அதே போல் பார்த்தீங்கன்னா பிற மொழிகளில் நீங்கள் சிறந்து விளங்குவீர்கள். தமிழில் சொல்லவே தேவையில்லை. உங்களை மாதிரி தமிழை படிக்கிறது வேறு யாருமே இருக்க முடியாது. எப்பயுமே பார்த்தீங்கன்னா கடகராசிக்கு மட்டும் தமிழ் ரொம்ப அற்புதமாக வரும். சூப்பராக பேசுவீங்க. அப்படியே நீங்கள் உங்கள் பேச்சிலேயே தமிழ், தூய தமிழ் இருக்கும். துல்லியமான தமிழ் இருக்கும், தூய தமிழ் இருக்கும். அதை அப்படியே பர்ஃபெக்டாக பேசுவீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு ஆற்றல் உண்டு. ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கடகராசி அன்பர்கள் வேலை நிமித்தமான செயல்பாடுகளுக்காக வெளிநாடு பயணம் மேற்கொள்ள வாய்ப்பு உண்டு. ப்ரமோஷன் வாங்கி வெளிநாடு போக வாய்ப்பு உண்டு. புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. தொழிலை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இவ்வளவு வாய்ப்புகள் இருக்கும்பொழுது கடகராசிக்காரங்க ஏங்க கவலைப்பட போறீங்க? கண்டிப்பாக வெற்றி உண்டுங்க. ராகு 8க்கு வராரு. என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராகு 8க்கு வந்தால் திடீர் அதிர்ஷ்டம் உண்டு, திடீர் யோகம் உண்டு, எதிர்பாராத பணவரவுகள் வரும், எதிர்பாராத செயல்பாடுகள் நடைபெறும். எல்லாமே நீங்கள் நன்மையாக்க கற்றுக்கணும். நல்ல விஷயத்துக்காக கற்றுக்கணும், நல்ல விஷயத்துக்காக பயன்படுத்திக்கணும். ஸோ இதெல்லாம் கரெக்டாக செஞ்சால் வெற்றி, மகிழ்ச்சி, சந்தோஷம், முன்னேற்றம், தடையில்லாத பிரச்சனைகளை வெற்றி பெறுவதற்கான அமைப்பை கிரகங்கள் கொடுக்கின்றன. சரி, இந்த ராகுகேது பயிற்சிக்கு அப்புறம் நீங்கள் என்னென்ன விஷயங்களை கவனமாக இருக்கணும்? ராகுகேது பகவான் இடம் விட்டு இடம் மாறினதுக்கப்புறம் நீங்கள் என்னென்ன விஷயங்களை கவனமாக இருக்கணும் அப்படின்னா, தேவையில்லாமல் மற்றவர்கள் குடும்ப விஷயங்களில் தலையிடவே கூடாது. உங்களுடைய வலது கண் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனம் செலுத்தணும். வலது கண்ணில் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. ஸோ வலது கண் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனம் செலுத்தணும். அதேபோல் ஹெல்த்தில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மேக்சிமம் இரவில் ஒரு 9 மணிக்குள்ளே கடகராசிக்காரங்க சாப்பிட்றணும். 9 மணிக்கு கட்டாயமாக சாப்பிட்ருங்க. 9 மணிக்கு மேலே நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு ஹெல்த்தில் பிரச்சனை வரும். உணவு பழக்க வழக்கங்கள் மூலமாக சில பிரச்சனைகள் சந்திக்க வேண்டியிருக்கும். அல்சர் சம்மந்தப்பட்ட பிரச்சனை உறுதியாக வருவதற்கான கிரக நிலைகள் இருக்குது. ஸோ நீங்கள் பாதுகாப்பாக பயணிச்சிட்டிங்கன்னா அல்சர் பிரச்சனை தப்பிச்சுக்கலாம். அதுக்காண்டி தான் வேகமாக உங்களை சாப்பிட சொல்கிறேன். நீங்கள் கரெக்டாக வேகமாக சாப்பிட்டீங்கன்னா வெற்றி உண்டு. அதே போல் உங்களை என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களோட உடன் இருப்பவர்கள் ஏதாச்சும் ஆசை வார்த்தை கூறி உங்களை அது கிடச்சிரும், இது கிடச்சிரும், நீ லாட்டரி சீட்டு வாங்கு, இல்லாட்டி ஷேர் மார்க்கெட்டில் பணத்தை கொண்டு போய் போடு, இந்த இடத்துலேருந்து அந்த இடத்துக்கு போனால் நல்ல லாபம் இருக்குது, ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணு, இல்லாட்டி அதிக லாபம் தரேன் சீட்டு போடு. ஸோ இப்படிலாம் யாரெல்லாம் உங்களை தூண்டுவதற்கான முயற்சியை எடுத்தாங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்கள அவாய்ட் பண்ணிடுங்க. கட்டாயமாக அப்படி ஒரு சூழ்நிலை யாராவது தூண்டுற மாதிரி முயற்சி எடுத்தாங்கன்னா முடிஞ்ச அளவு அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா அந்த விஷயங்களில் இந்த ராகு பகவான் ஒரு ஏமாற்றத்தை கொடுத்து விடுவார். அல்லது ஒரு என்னென்னா, ஒரு 10,000 போட்டால் 15,000 கொடுத்துருவார். ஆனால் திரும்ப என்ன பண்ணுவார், நீங்கள் நம்பிக்கை வந்துடும்ல, 15,000 வந்துருச்சுல, அப்போ 15,000 போட்டால் ஒரு 20,000 25,000 வந்துடுமா அப்படின்னு நினச்சி முதலீடு பண்ணிங்கன்னா அதை அப்படியே வாஷ் அவுட் பண்ணிடுவார். ஆசைப்படுற ஆசை பேராசைப்படுற அப்படின்னு லாக் பண்ணிடுவார். ஸோ அப்போ தூண்டுதலை ஏற்படுத்தி உங்களை லாக் பண்ணுறதுல ராகு மிகப்பெரிய ஆளுமை செலுத்துவார். நீங்கள் பர்ஃபெக்டாக நிதானமாக யோசித்து செஞ்சீங்கன்னா இந்த 2025 to 26 உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதமான வருடமாக, மகிழ்ச்சிகரமான வருடமாக உறுதியாக இருக்கும். தடைகள் எல்லாம் விலகப் போகிறது. வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக கிரகங்கள் கொடுக்க போகுது. யாருக்காவது கடன் கேட்டாங்கன்னா கொடுக்காதீங்க. இந்த 2 வருஷம், இந்த 1.5 வருஷம் 2 வருஷம் கடகராசி அன்பர்கள்ட்ட யாராவது கடன் உதவிகள் கேட்டால் கொடுக்க வேண்டாம். கடன் அதாவது உதவி கொடுத்தீங்கன்னா உதவி எதிர்பாராமல் கொடுங்க. அதாவது திரும்ப பலன் எதிர்பார்க்கக்கூடாது, கொடுத்த காசை திரும்ப கொடுக்கக்கூடாது, அவங்க கொடுக்கணும்னு சொல்லி எதிர்பார்த்து நீங்கள் கொடுக்கக்கூடாது. ஓகேவா? கொடுத்தீங்கன்னா லாக்காயிடும். கடன் கொடுக்கலும் தவறு, வாங்கலும் தவறுங்கிறத இந்த 2 வருஷம் நீங்கள் கரெக்டாக கடைப்பிடிச்சிங்கன்னா உங்கள் கையில் காசு இல்லைங்கிற சூழ்நிலை மாதிரி கையில் காசு, வீட்டில் காசு பணம் இருக்குது, அதே போல் பார்த்திங்கன்னா தேவையான பொருட்கள் இருக்குங்கிற வார்த்தைகளை நீங்கள் இந்த ராகுகேது பயிற்சியில் உபயோகப்படுத்துவதற்கான வாய்ப்பை கிரகங்கள் கொடுக்கும்.
மேலே சொன்ன விஷயங்கள் அனைத்தும் உண்மை என்றால் இப்போ சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு உண்மையாக நடக்கும் என்பது உண்மை. இந்த ராகு பயிற்சி அப்போ நீங்கள் என்ன வழிபாடு செய்யணும் அப்படின்னா, மேக்சிமம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தூய்மை பணியாளர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி செய்யும். ஏதாச்சும் ஒரு உதவி, சாப்பாடு அல்லது உடைகள், இதெல்லாம் வந்து அவங்களுக்கு கொடுத்து உதவுங்க. ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சாலையோரம் இருக்கும் முதியவர்களுக்கு, ஆதரவற்ற முதியவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி செய்யுங்க. இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு ராகு பகவான் 8ஆம் இடத்துல அமர்ந்து ஒரு ஏமாற்றத்தை கொடுக்காம வெற்றிகரமான சூழ்நிலைகளை கொடுத்து மகிழ்ச்சியை கொடுப்பார் என்பது கிரக ரீதியான உண்மை. இப்போ நம்ம சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கோச்சார ரீதியான பலன்கள். உங்களுடைய சுய ஜாதக விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள கான்டாக்ட் நம்பருக்கு டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. உங்களுடைய கேள்விக்கான அனைத்து விதமான விஷயங்களுக்கும் பதிலளிக்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன். நம்ம இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, ஒவ்வொரு ராசிக்கும் இந்த ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி நடக்க இருக்கக்கூடிய ராகு கேது பயிற்சிகள், நான் சொல்கிறது வந்து வாக்கிய அடிப்படையில், வாக்கிய கணித முறையில் ஏப்ரல் 26ஆம் தேதி வந்து ராகு கேது பயிற்சி ஆக இருக்குது. ஸோ அந்த பயிற்சியின் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான நற்பலன்களை கொடுக்க போகுது, என்னென்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும், என்ன விஷயங்களுக்குள்ள நம்ம போகவே கூடாது, இப்படியான விஷயங்களை பற்றி நம்ம சொல்லி வந்துட்டுருக்கோம். அந்த வரிசையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த காணொலி மூலியமாக நம்ம வந்து கடக ராசிக்காரர்களுக்கான பலன்கள் பார்க்க போகிறோம். அதாவது ராகு கேது பயிற்சி. ராகு கேது வந்து பார்த்திங்கன்னா நிழல் கிரகங்கள், சாயா கிரகங்கள்னு சொல்லுவாங்க. இருக்கிறதுலேயே நன்மையும் தீமையும் வலுவாக செய்யக்கூடிய கிரகங்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த ராகுவும் கேதுவும் தான். ஸோ இப்படிப்பட்ட வலுவான இந்த கிரகங்களுடைய பயிற்சி காலம் வந்து ஏப்ரல் 26ஆம் தேதி நடக்க இருக்குது. இது வந்து கடகராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்க போகுது, 1.5 வருஷம் வந்து அது ஒரு ராசியில் பயணிக்கும். ஸோ அந்த அடுத்து வரக்கூடிய அந்த 1.5 ஆண்டுகள் வந்து உங்களுக்கு என்ன மாதிரியான பலனை கொடுக்க போகுது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். நிச்சயமாக காலனியை தொடர்ந்து பாருங்கள். கடகராசிக்காரர்கள் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்றத நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன். நம்ம கடகராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே வந்து கடல் கடந்து பயணிக்கக்கூடிய பண்புகளும் அதில் ஆர்வமும் உள்ளவங்க வந்து கடகராசிக்காரர்கள் தான். வணிகமும் சரி, கடல் கடந்த வணிகம், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் இந்த மாதிரியான துறைகளில் இருக்கக்கூடியவங்க, கப்பல் பணியில் நேவி இந்த மாதிரியான துறையில் இருக்கக்கூடியவங்க, இந்த மாதிரியான பணிகளில் நீர் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடியவங்க எல்லாமே வந்து கடகராசியில் இருக்கவங்க பெரும்பாலும் இருப்பாங்க. கடகராசி, கடக லக்னம். அதுபோல் வந்து தாயை மாதிரி வந்து ஒரு எல்லாத்தையுமே கேர் பண்ணக்கூடிய ஒரு ராசிக்காரர்கள், ராசி பண்பு யாருக்கு உண்டு, குணநலங்க யாருக்கு உண்டு அப்படின்னா அந்த கடகராசிக்காரர்களுக்கு தான் உண்டு. நண்பர்களாகட்டும், முன்ன அறிமுகம் இல்லாத நபர்களாக இருந்தாலும் சரி, அவங்கள்ட்டையுமே வந்து ஒரு தாய் எப்படி ஒரு குழந்தைக்கு அன்பு செலுத்துமோ அதை போல் அன்பு செலுத்தக்கூடியவங்களாம் வந்து இந்த கடகராசிக்காரர்கள் இருக்காங்க. அது எதனால அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வந்து ராசி அதிபதி அவர் வந்து கடகராசியோட அதிபதி வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சந்திரன் தான் வந்து தாய்க்காரகன்னு சொல்லுவோம். ஸோ தாய்க்காரன் மட்டும் இல்லை, அவர் தான் மனோகாரன், அவர் தான் உடல்காரன், அவர் தான். ஸோ அப்படின்றப்ப வந்து அவங்க இயல்பே வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு தாய்மை ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, அந்த கடகராசியில் இருக்கக்கூடியவங்களுக்கு தாய்மை உணர்வுன்றது ரொம்ப அதீதமாக இருக்கும். அது மட்டும் இல்லை, எங்கே இறங்கி போகணுமோ அங்கே இறங்கி போகக்கூடியவங்களாகவும், அவங்களோட தனி சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கதை கற்று எழுதுறது, தமிழ் புலமை எழுதுறது இயல்பாகவே கடகராசிகளுக்கு சிறப்பாக இருக்கும். தமிழ் மட்டும் இல்லை, அவங்க வந்து ஆங்கில புலமையும், அதாவது மேற்கத்திய நாகரிகங்களும் அதை கிரகிச்சிக்கக்கூடிய தன்மைகளும் அதை தன்னோட வளர்ச்சிக்கு பயன்படுத்தக்கூடிய இயல்பும் வந்து இந்த கடகராசிக்காரர்களுக்கு நிறைய பேர் இருக்கும். பயங்கர வசீகரமிக்க ஒரு நபர்களாகவும் இந்த கடகராசிக்காரர்கள் இருப்பாங்க. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு சில கடகராசிக்காரர்கள் வந்து பார்த்திங்கன்னா அதீதமான அன்பு செலுத்தக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. இவங்க அன்பு தொல்லை தாங்க முடியலடான்னு சொல்கிற அளவுக்கு வந்து அன்பு புரியக்கூடிய ஒரு ராசிக்காரர்கள் யாருன்னா அந்த கடகராசிக்காரர்கள் தான். உங்கள் நண்பர்களுக்கு அது தெரியும், உங்களுக்கு அது நம்ம இயல்பாக தானே இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. உங்கள் கூட பழகக்கூடிய நண்பர்கள் அதை உணர்வாங்க. ஒரு ஜோதிடராக நானும் அதை உணர்ந்ததுனால நான் சொல்கிறேன். ஸோ கடகராசிக்காரர்கள்னால் அந்தளவுக்கு ஒரு பண்பு மிக்க ஒரு நல்ல குணநலன்கள் பெற்ற ஒரு ராசிக்காரர்களாக இருந்துகிட்ருக்காங்க. இந்த ராசிக்காரர்களுக்கு ஆல்ரெடி வந்து அட்டம சனி நடந்துகிட்ருக்கு. வீட்டில் சனி இருக்கார். இப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதனால் வரைக்கும் 9ஆம் இடத்துல இருந்துகிட்டு இருந்த ராகு வந்து ஏப்ரல் 26ஆம் தேதி வாக்கிய கணித முறையில் பயிற்சியாகி 8ஆம் இடத்துக்கு வரப்போகிறாரு. அதாவது சனியோடு சேர போகிறாரு. அவர் வந்து சேர்றாரா அப்படின்னு ஒரு வருத்தம் இருக்கலாம். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த சனியை போலவே தான் ராகுவும் வேலை செய்யும். சனியை போல் ராகுவும் செவ்வாயை போல் கேதுவும் வேலை செய்யும். ஸோ இந்த அடிப்படையில் சனியை போலவே செயல்படக்கூடிய அந்த ராகு வந்து சனியோடய சேரும்போது, அதுவும் அஷ்டமஸ்தானத்தில் சேரும்போது தேவையில்லாத பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகள், உறவு பிரச்சனைகள்,
வேலையில் பிரச்சனை, இந்த மாதிரி பல பிரச்சனைகளுக்கு 8ஆம் இடம் அஷ்டம சனின்றது அதுக்கான காரணங்களாக இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து உடல் சார்ந்த பிரச்சனைகள், உடல் ரீதியான நோய் தொடர்புடைய பிரச்சனைகள், இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் கொடுக்கக்கூடியதுன்றது வந்து ஜோதிட விதிப்படி சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் அந்த மாதிரியான பண்புகள், அந்த மாதிரியான பலன்கள் வந்து அதிகமாகுமா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நிச்சயமாக நடக்காது. மாறா நல்ல பலன் கொடுக்க போது இந்த அட்டம சனி மட்டும் இல்லை, அஷ்டமஸ்தானத்துக்கு வரக்கூடிய ராகுவும் வந்து உங்களுக்கு நல்ல பலன், யோக பலன் தான் கொடுக்க போகுது. இதை எதன் அடிப்படையில் நான் சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதாவது ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி பேச்சாகி ராகு வந்து மீனத்திலேருந்து கும்பத்துக்கு வந்துடுது. அதாவது ராசிக்கு 8ஆம் இடமான கும்பத்துக்கு வந்துடுது. ஓகேங்களா? இதே நாளில் அதுக்கு எதிர்நிலையில் கேது வந்துடும். அதாவது ராசிக்கு 2ஆம் இடமான தனஸ்தானமான, வாக்குஸ்தானமான, குடும்பஸ்தானத்துக்கு கேது வந்துடும். ஓகே, சரி, பரவாயில்ல. இது வந்து பிரச்சனைக்குரிய அமைப்பு தான், அதை நான் மறுக்கவே முடியாது. 8ஆம் இடத்துல சனி இருக்குது, அந்த சனியோட ராகு வந்து சேருது அப்படின்றது மறுக்கவே முடியாத அட்டம சனி தொந்தரவு கொடுக்குன்ற மாதிரி அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகுவும் தொந்தரவு கொடுக்கும் அப்படின்றத நம்ம சொல்லலாம். ஆனால் அது வந்து நிரந்தரமானது கிடையாது. ரொம்ப ரொம்ப சொற்ப காலத்துக்கு தான், ஒரு 15 நாளுக்கு தான் சொல்லப்போனால், மாத கணக்கில் கூட கிடையாது, ஒரு 15 நாள் தான். ஏன்னா அந்த 15 நாளில் என்ன மாற்றம் ஆக போகுது அப்படின்னா, ஏப்ரல் 26ஆம் தேதி ராகு பேச்சை கும்பத்துக்கு வர மாதிரி உங்கள் ராசிக்கு இதனால் வரைக்கும் 11ஆம் இடத்துல இருந்து அனுகிரகம் பண்ணிக்கிட்டு இருந்த உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதியான, பாக்கியாதிபதியான குரு பகவான் வந்து ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு வரப்போகிறாரு. எப்போது? அங்கேருந்து 15 நாளில், ஏப்ரல் 26லேருந்து 15 நாளில் மே 11 குரு பயிற்சி ஆகிட்டு மிதுனத்துக்கு வந்துடுவார். ஸோ மிதுனத்துக்கு குரு வந்துருச்சு அப்படின்னா, குருவுடைய 9ஆம் பார்வை நேரடியாக வந்து சனிக்கும் ராகுக்கும் கிடச்சி, அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனிக்கும் ராகுக்கும் கிடச்சி போயிடும். ஸோ குரு பார்வை கிடச்சிருச்சு அப்படின்னா அந்த தோஷங்கள் எல்லாமே வந்து யோகங்களாக மாறும். அஷ்டம சனி என்னென்ன தோஷங்களை செய்யும், அஷ்டமஸ்தானத்துக்கு வரக்கூடிய ராகு என்னென்ன பாவங்களை செய்யுமோ அதை எல்லாத்தையும் இந்த குருவுடைய பார்வை வந்து அப்படியே மாற்றி உங்களுக்கு யோகமாக மாற்றி கையில் கொடுத்துரும். ஸோ அப்போ வந்து நீங்கள் தெரிஞ்சுங்க, நீங்கள் எந்தெந்த வழியிலலாம் பிரச்சனைன்னு யோசிச்சோமோ, அதை நம்ம சொன்னோம் இல்லையா, உடல் சார்ந்த பிரச்சனைகள், அனாவசியமான கோர்ட்டு வழக்கு, இந்த மாதிரி பிரச்சனைகள், பணம் சார்ந்த பிரச்சனை, கடன் சார்ந்த பிரச்சனைகள், உறவு சார்ந்த பிரச்சனைகள், இந்த எல்லா வகையிலையுமே உங்களுக்கு ஆதாயங்கள் தான் கிடைக்க போகுது. இதெல்லாம் பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா இதெல்லாம் தீர்வுக்கு வந்து உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த ராகு கேது பயிற்சி காலம் இருக்க போது. அதுக்கு மிக உறுதுணையாக இருக்கக்கூடியவர் யாருன்னு கேட்டிங்கன்னா உங்கள் ராசிக்கு பாக்கியாதிபதியான குரு பகவான் தான். ஸோ இவ்வளோ சிறப்பான காலமாக தான் உங்கள் காலம் இருக்க போகுது. அதனால் நிச்சயமாக வந்து கடகராசிக்காரர்கள் எந்த ஒரு விஷயத்திலும் சங்கடப்பட வேண்டியதில்லை. இன்னும் சொல்லப்போனால் ராகு சனி குரு இந்த இணைவு அப்படின்றது வந்து தொழில் சார்ந்த முன்னேற்றங்களையும் பணப்புழக்கத்தையும் அதிகப்படுத்தும் அப்படின்றது வந்து எல்லா ராசிக்காரர்களுக்குமே பொருந்தும். பர்டிகுலராக கடகராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பாகவே பொருந்தும். ஏன்னா ராசி அதிபதியில் அவர், ராசி பாக்கியாதிபதியில் அவர் குரு. அப்படிப்பட்ட குரு 12ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடத்துல, அப்போனா 12ஆம் இடம் 8ஆம் இடம் தொடர்பு அப்படின்னாலே வந்து வெளியூர் வெளிநாடு தொடர்புடைய அப்படின்னு அர்த்தம். அதே நேரத்தில் இந்த ராகுவுடைய இந்த பயிற்சி காலம், ராகுகேது பயிற்சி காலன்றது வந்து பார்த்திங்கன்னா கர்மகாரனான சனியோட சேர்றதும் குருவுடைய பார்வையோட இடம் வர்றதும் வந்து உங்கள் வாழ்க்கையோட லட்சியத்தை நீங்கள் நிறைவேற்றக்கூடிய ஒரு காலமாக இந்த 1.5 ஆண்டு இருக்க போகுது. இந்த உங்கள் வாழ்க்கைக்குன்னு ஒரு லட்சியம் நம்ம எல்லாத்துக்குமே இருக்கும். இந்த இலக்கை அடையணுன்ற ஒரு கொள்கையோட பயணிச்சுட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அதெல்லாம் வந்து நிறைவேறதுக்கு நம்ம என்ன காரணத்துக்காக பிறந்தோமோ அந்த காரியத்தை சாதிக்கிறதுக்கான ஒரு காலமாக இந்த அட்டம சனி காலமும் அதோடு சேரக்கூடிய ராகுவுடைய காலமும் குருவர்களால் நடக்க போகுது அப்படின்றத நம்ம வந்து உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கேன். அதனால் நீங்கள் வந்து எந்த இடத்துலையும் பயப்படாதீங்க. சனி உங்களுக்கு கெடுக்கும்னு நினச்சி பயப்படாதீங்க. அது அந்த மாதிரியான தொந்தரவு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. எதுனாலும் குருவுடைய பார்வை இருக்குது. சனி பயிற்சி ஆனாலுமே வந்து குருவுக்கு கேந்திரத்தில் தான் சனி வரும். அதனால் சனியாலையும் தொந்தரவு கிடையாது, ராகுவாலையும் தொந்தரவு கிடையாது. இப்போ அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து கேது வந்து ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு வராரு இல்லையா. கேது 2ஆம் இடத்துக்கு வந்து உட்காந்துச்சு அப்படின்னா செவ்வாயை போல் வேலை செய்யணும்னு சொல்லியிருக்கோம். இப்போ கடக ராசிக்கு செவ்வாய் யார்? யோகர். 5ஆம் இடத்துக்கும் 10ஆம் இடத்துக்கும் உரிய அதிபதியாக வந்து வரக்கூடியவர். அவரை போலவே வேலை செய்யக்கூடிய இந்த கேது வந்து என்ன பண்ண போகுது, 2ஆம் இடத்துல இருந்து தனஸ்தானத்துக்கு அதிபதி, தனஸ்தானத்தில் இருந்து தொழில் ஸ்தானத்துக்கு போல செயல்படக்கூடிய செவ்வாயை போல செயல்பட்டு தர்மகர்மாதிபதி யோகம் செயல்பட்டு உங்களுக்கு வந்து தொழில் சார்ந்த முன்னேற்றங்களையும் நிச்சயமாக இன்னொரு முக்கியமான விஷயம் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், இடமாற்றத்தை கொடுக்கும். குடும்பத்திலேருந்து பிரிஞ்சு இருக்க வேண்டிய சூழல் நல்ல விதமாக, அதாவது சண்டை சச்சரவுன்ற காரணமாக இல்லாமல் தொழில் காரணமாக வெளிநாடு வெளியூர் பயணங்களை வந்து உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். ரெகுலராக இருக்கும். அது ஒரு சிலருக்கு வெளிநாட்டிலேயே தங்கி வேலை பார்க்க வேண்டிய சூழல்களும் ஏற்படுத்தும். ஸோ அப்படியான ஒரு அமைப்பு தான் இந்த தனஸ்தானத்தில் வரக்கூடிய கேது செய்ய போகிறாரு. அதே நேரத்தில் இது நாள் வரைக்கும் உங்கள் முகத்தில் இருந்து வந்த ஒரு தெளிச்சி இல்லாத ஒரு நிலை, ஒரு இருள் அடித்த ஒரு சூழலில் இருந்தவங்களுக்குலாம் வந்து ஒரு தெய்வீக பொலிவு வந்து உங்கள் முகத்துக்கு கிடச்சிரும். அந்த முகத்தை பார்த்தாலே எங்களுக்கு சந்தோஷம் வந்துடும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்கள் முகம் வந்து ஒரு பொலிவு வரக்கூடிய ஒரு நிலைக்கு இந்த கேதுவோட அனுகிரகம் கிடைக்கும். கேது வந்து ஞானக்காரகம் இல்லையா.
ஸோ ஞானக்காரகன் வந்து நம்மளுடைய 2ஆம் இடமான தனஸ்தானத்துக்கு வர்றது வந்து நம்ம முகத்திலேயே ஒரு தெளிவையும் ஒரு பொலிவையும் ஏற்படுத்தும். ஸோ அது மூலயமா இன்னும் வாழ்க்கையில் நான் பல நல்ல விஷயங்களும் உங்கள் லைஃப்பில் நடக்கும் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். மேலே வந்து குறிப்பாக முன்னாடி சொன்ன மாதிரி பணப்புழக்கம் அதிகரிக்கும், பொருளாதார முன்னேற்றம் உயரும். நீங்கள் இதனால் வரைக்கும் எதிர்பார்த்த இடமாற்றங்கள், தொழில் மாற்றங்கள் அமைஞ்சு எளிமையாக கைவிடி வரும். பெரிய சிரமங்கள் இல்லாமல் கைவிடி வரும். அஷ்டமஸ்தானத்தில் ராகு வந்து அமரப்போகுது இல்லையா, அது வந்து ஒரு 15 நாளைக்கு தான் வந்து தொந்தரவு. அது 1.5 வருஷம் இருக்க போகுது அந்த ஸ்தானத்தில். அந்த 1.5 வருஷத்துக்கும் குருவுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்குது அந்த ராகுவுக்கு. அதனால் சிறப்பாகவே இருக்கும், கவலைப்பட வேண்டியது இல்லை. ஸோ இந்த மாதிரி வந்து முக்கியமான கிரகங்களான ராகு கேதுவை தாண்டி சனியும் குருவுமே உங்களுக்கு நல்ல பலனை செய்கிற நிலையில் தான் இந்த வர காலங்கள் இருக்கின்றனால நீங்கள் எல்லா விஷயத்துலையும் தைரியமாக செயல்படலாம். இன்னும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம இப்போ சொன்னது வந்து கோச்சார அடிப்படையில் சொல்லப்பட்ட பலன்கள். அதாவது ராசிக்கு, கடக ராசிக்கு என்னென்ன நிலையில் கிரகங்கள் இருக்குது, என்னென்ன யோகங்களை செய்யும், என்னென்ன நலன்களை கொடுக்கும் அப்படின்னு நம்ம சொல்லி வந்திருக்கோம். இதை தாண்டி இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, இன்னும் துல்லியமாக உங்களுக்கான சரியான பலனை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த கோச்சார பலன்களை எவ்வளோ தூரம் நம்ம எடுத்து பார்த்துருக்கோமோ அதே மாதிரி உங்கள் ஜனன ஜாதக அடிப்படையில் உங்கள் ஜனன ஜாதகத்தில் சனியும் ராகுவும் ஏனைய கிரகங்கள் அனைத்து கிரகங்களும் என்ன நிலையில் இருக்காங்க, குறிப்பாக லக்னாதிபதி என்ன நிலையில் இருக்கார், இந்த தசை உங்களுக்கு என்ன தசை நடந்துகிட்டு இருக்கு, தசா காலம்ன்றது வந்து காலம் உங்களுக்கு நடந்துட்டு இருக்கு, உங்களை ரூல் பண்ணக்கூடிய கிரகம் யார் அப்படின்றத பார்த்து அந்த கிரகம் என்ன நிலையில் இருக்காருன்றதை பார்த்து இந்த கோச்சார பலன்களையும் இணைச்சு சொல்லக்கூடிய துல்லியமான பலன்கள் மூலியமாக உங்களுக்கான வாழ்க்கையில் ஒரு தெளிவை ஏற்படுத்திக்க முடியும். வாழ்க்கையில் ஒரு தெளிவு இருந்தால் மட்டும்தான் நம்ம போகிற இலக்கை நம்ம எளிதாக அடைய முடியும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து சரியான தெளிவும் உங்கள் செயல்களில் அடுத்த எதிர்காலங்களில் என்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம வந்து ஆதாய பாதகங்களை பார்க்க போகிறோம் அப்படின்ற பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து டிஸ்பிளேல இருக்க இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. நிச்சயமாக வந்து உங்களுக்கு ஒரு சரியான ஒரு வழிகாட்டுதலை கொடுக்க முடியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அதே மாதிரி வந்து கடகராசிக்காரர்கள் வந்து எப்பயுமே நம்ம சொல்கிறது தான், கடகராசிக்காரர்களுக்கு யோகர் வந்து செவ்வாய் தான். செவ்வாயோட அதிபதி யாருன்னா முருகன். ஸோ முருக வழிபாடு குறிப்பாக வந்து கடல் சார்ந்த பகுதிகள் திருச்செந்தூர் மட்டும் இல்லாமல் கடல் சார்ந்த பகுதியில் திருச்செந்தூர் முருகன் கோயில் வந்து பிரதானமாக நம்ம சொல்லலாம். பிரபலமான கோயிலும் அதுதான். அது போக உங்கள் ஊர் பகுதியில் இருக்கக்கூடிய நீர்நிலை சார்ந்த நதிக்கரை சார்ந்த முருகன் ஆலயங்களுக்கு போய் வழிபட்டு வர்றதும் மிகப்பெரிய நல்ல யோகங்களை உங்களுக்கு கொடுக்கும். நிச்சயமாக நல்ல வெளிநாட்டு பயணங்களும் கடல் பயணங்களும் உங்களுக்கு இருக்குது அப்படின்றத சொல்கிறேன். வெளிநாட்டு நபர்கள் மூலயமா ஆதாயங்கள் இருக்குது. வீடு மனை வாங்கக்கூடிய யோகம், திருமண யோகம் எல்லாமே வந்து கடகராசிக்காரர்களுக்கு இந்த பர்டிகுலர் காலத்தில் இருக்குது அப்படின்றத நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன். இந்த ராகு கேதுவுடைய பயிற்சி நல்ல பலனை மட்டும்தான் கொடுக்க போகுதுன்றதுல சந்தேகமே வேணாம். அந்த ஆரம்பித்து ஒரு 15 நாளைக்கு வேணால் ஒரு தடுமாற்றங்கள் இருக்கும். ராகு பயிற்சியாகி மீனத்திலேருந்து கும்பத்துக்கு வந்து அந்த கும்பத்துக்கு வந்து ஒரு 15 நாள் உங்களுக்கு அஷ்டம சனியோடு சேர்ந்து சில அந்த காய்ச்சல் இந்த மாதிரியான சின்ன சின்ன உபாதைகளை கொடுக்க வாய்ப்புகள் உண்டு. வைரஸ் காய்ச்சல் இந்த மாதிரியான உபாதைகளை கொடுக்க வாய்ப்புகள் உண்டு. அது 15 நாளுக்கு பிறகு வந்து குருவுடைய அனுகிரகத்தினால, குருவுடைய பயிற்சியின் காரணமாக அந்த ராகு சனிக்கு வந்து குருவுடைய பார்வை கிடைச்சிடுறதுனால எந்த விதமான தொந்தரவும் அடுத்து வரக்கூடிய ஓராண்டுக்கும் 1.5 ஆண்டுகளுக்கும் இருக்க போகிறது கிடையாது. ஸோ நீங்கள் தைரியமாக வந்து உங்கள் செயல்களில் ஈடுபட்டு வெற்றிகளை அடைவீங்க அப்படின்றத நான் வந்து உங்களுக்கு ஆணித்தரமாக சொல்ல விரும்புகிறேன். ஸோ இதுதான் மக்களே, விஷயம் தான். ஸோ தைரியமாக இருங்க. எல்லா வகையிலையும் உங்களுக்கு வந்து கிரக கோச்சாரங்கள் நல்ல பலனை கொடுக்க தயாராக இருக்காங்க. அதை பயன்படுத்தி வாழ்க்கையில் நீங்கள் மேலும் பல உயரங்கள் அடையணும்னு நான் உங்களை வாழ்த்தி வணங்கிக்கிறேன். கடக ராசி என்பர்களுக்கு கேது பகவான் 2ஆம் இடத்துல பயிற்சியாகி வராரு. ராகு பகவான் 8ஆம் இடமான அந்த ஆயுள் ஸ்தானத்துல பயிற்சியாகி வராரு. இந்த கடகராசி என்பர்கள் எப்போதுமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் வேகமாக செயல்படுபவர்கள். சும்மா இவங்களெல்லாம் ஸ்லோவா வேலையை செய்யணும் அப்படின்னு சொன்னாலாம் அந்த வேலையே ஆகாது. ரொம்ப ஃபாஸ்டா சுறுசுறுப்பா செய்யக்கூடியவர்கள். அதே சமயத்துல இவர்களினுடைய மனநிலை பாத்தீங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவா இருக்கும். எங்க பாசம் இருக்குதோ அங்க மட்டும்தான் இவர்கள் ரொம்ப அன்போடையும் நேசத்தோடையும் சில வேலைகளை செய்வாங்க. இவங்களை எங்க எதிரியா மதிக்கிறாங்களோ அந்த இடத்துல அவர்களுக்கு அங்க ஒரு மரியாதைன்றதே இருக்காது. அந்த அளவுக்கு கடகராசி என்பர்கள் ஒரு மனநிலை வந்து பாத்தீங்கன்னா இவர்களுக்கு ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். யாராவது இவங்களை ஏதாவது பேசிட்டா அந்த இடத்துலயே சட்டுன்னு அவங்க யாருன்னு கூட பார்க்க மாட்டாங்க. அவங்க பெரிய ராஜாவா இருந்தாலும் மந்திரியா இருந்தாலும் வீட்டுக்கு ஒரு பெரிய தலைமை பொறுப்புல இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் அலுவலகத்துல ஒரு பெரிய பெரிய அதிகாரிகளாக இருந்தாலும் இந்த கடகராசி அன்பர்களை யாரெல்லாம் எதிர்த்து பேசுறாங்களோ அவர்களுக்கு எல்லாரையுமே நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா உடனே ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா உடனே ஒரு அம்பு விடுறதுதான் உங்களுடைய வேலையா இருக்கும். இப்படிப்பட்ட இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த 2ஆம் இடத்துல வரக்கூடிய அந்த கேது பகவான் பாத்தீங்கன்னா கொஞ்சம் குடும்பத்துல ஒரு சில வழக்குகளை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். யார் யாருக்கெல்லாம் கடந்த காலத்துல
ஒரு பிரிவினைகளை சந்தித்த ஒரு கடகராசி அன்பர்களா நீங்க இருந்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் அது முழுமையாக பிரியறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். சில பேருக்கு தோணலாம், ஏன் மேடம் பாசிட்டிவாவே சொல்ல மாட்டீங்களா, நெகட்டிவாவே சொல்றீங்களே, நாங்க ஏதாவது ஒரு பாசிட்டிவா சொன்னீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் மன ஆறுதலாகவாது இருக்கும் இல்லையா அப்படின்றதெல்லாம் நிறைய பேர் கேட்பாங்க. ஆனா இங்க ஜோதிடத்தை நம்ம ஜோதிடத்துலதான் சொல்லணுமே ஒழிய இதுல ஒளிவு மறைவு நான் உங்களுக்காக ஒரு ஆறுதலுக்காக ஒரு பாசிட்டிவா சொல்லி அப்புறம் உங்களுக்கு அது நெகட்டிவா நடந்ததுன்னா ஐயோ அங்க நம்ம அன்னைக்கே அவங்க சொன்னாங்களே, மேடம் சொன்னாங்களே, நம்ம இன்னும் அத கவனிக்காம விட்டுட்டோமே அப்படின்ற மாதிரியான ஒரு நெருடல்கள் இருந்துகிட்டே இருக்கும். அதனால நமக்கு என்ன இருக்கோ இந்த கோச்சார ரீதியாக இப்போ உங்களுக்கு நல்ல தசாபுத்தியே நடக்குது, உங்களுக்கு அந்த 2ஆம் இடத்துல கடக ராசிக்கு அடுத்த அந்த சிம்ம ராசியில எந்த கிரகங்களும் இல்லைன்னா இந்த கடகராசி என்பவர்களுக்கு பெரிய அளவுக்கு பாதிப்புகள் இருக்காது. இந்த 2ஆம் இடத்துல பிரச்சனைகள், அதாவது கிரகங்கள் இருக்கும் போதுதான் பிரச்சனைகள் அதிகப்படியாக இருக்கும். அதனால ரொம்ப கவனமாக இருங்க. உங்களுடைய வாக்குல ஒரு சுத்தம் இல்லாம இருக்கும். இது நாள் வரைக்கும் இருந்த பேச்சு பாத்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும். இனிமேல் இருக்கக்கூடிய ஒரு வார்த்தைகள் கொஞ்சம் நாகரீகமாக இருக்காது இந்த கடகராசி என்பர்களுக்கு. ஏன்னா நீங்க பட்ட துன்பங்கள் அதிகம். அந்த துன்பத்தின் வெளிப்பாடுதான் இப்போ வரக்கூடிய இந்த ராகு கேதுன் பெயர்ச்சியினுடைய நிலைகள். அந்த துன்பத்திலிருந்து நம்ம எப்படியாவது வெளியில வரணும், இவர்கள் கிட்ட மாட்டிக்கிட்டு நம்மளுடைய வாழ்க்கையை இழந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்துல சில தேவையில்லாத வார்த்தைகளை வெளியிடக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். ரொம்ப வார்த்தையில கவனமாக இருங்க கடகராசி என்பர்களே. அப்படின்னாதான் உங்களுக்கு சில இந்த 1.5 வருஷம் தான், அதாவது தற்காலிக சூழ்நிலை தான் இப்படி இருக்கு. நிரந்தர சூழ்நிலைகள் இந்த கடகராசி என்பர்களுக்கு எப்போதுமே குடும்பத்தை பிரியக்கூடிய ஒரு நிலைமை வராது. அதை மாத்திரம் நீங்க புரிஞ்சுட்டு சில விஷயங்களை விட்டு கொடுத்து போகும்போது இந்த கேது பகவான் எந்த விதமான ஒரு பிரச்சனையையும் கொடுக்க மாட்டார். 8ஆம் இடத்துல ராகு பகவான் வராரு. இது ஒரு நல்ல ஒரு செல்ஃப் கான்பிடன்ஸ் லெவலை கூட்டக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். எதையுமே எதிர்த்து போராடக்கூடிய ஒரு தன்மை. நான் சொன்னேன் இல்லையா, குடும்பஸ்தானத்துல அந்த கேது பகவான் வரும்போது அங்க வார்த்தைகள் நிதானம் தவறி வரும். அந்த இடத்துலதான் அந்த ராகு பகவான் இன்னமும் நமக்கு வீரியத்தை கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறார். நீ நல்லா எதிர்த்து பேசு, உனக்கு நான் தெம்பா இருக்கிறேன், தைரியமா இருக்கிறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு தன்னம்பிக்கையான ஒரு மனநிலைன்றது இந்த காலகட்டம் இந்த கடகராசி என்பர்களுக்கு வரப்போகுது. இந்த குடும்ப சூழ்நிலை ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த கடகராசி என்பர்கள் நீங்க கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்ற போது நல்ல பணத்தை ஒரு இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண பழகிக்கோங்க இந்த காலகட்டம் பாத்தீங்கன்னா. ஏன்னா உங்க கையில பணமும் தங்காது, அதே சமயத்துல விரயமாகவும் ஆகக்கூடாது. 12ஆம் இடத்துல அந்த குரு பகவான் இருக்கிறதுனால இந்த கடகராசி என்பவர்களுக்கு ஒரு சுப விரயமா ஆக்குங்க. நிறைய பேர் கடகராசி என்பவர்கள் நீங்க ஒரு வீடு கட்டுறதுல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ல உங்களுடைய பணத்தை சேமிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக இந்த 1.5 வருஷம் கழிச்சு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பை இந்த ராகு கேது பெயர்ச்சி உங்களுக்கு அபரிமிதமான ஒரு நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். இந்த காலகட்டத்துல திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண முயற்சிகள் செய்யலாம். அதுல எல்லாம் எந்த ஒரு தடைகளும் கிடையாது. சில பேர்லாம் பாத்தீங்கன்னா 24 வயசாகும், 25 வயசாகும், எங்களுக்கு 2ஆம் இடத்துல ஜோதிடம் தெரிஞ்சவங்க கேட்கலாம், எங்களுக்கு 2ஆம் இடத்துல கேது பகவான் வராரு, அப்படி இருக்கும்போது நாங்க இந்த திருமண முயற்சிகள்ல எடுக்கலாமா அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணங்கள் இருக்கும். தாராளமா எடுக்கலாம். உங்களுடைய 7ஆம் வீட்டு அதிபதியாகப்பட்ட அந்த சனி பகவான் 9ஆம் இடத்திற்கு பெயர்ச்சியாகி இருக்கிறதுனால திருமண தடைகள்ல எந்த விதமான பாதிப்பையும் இந்த ராகு கேது பெயர்ச்சி உங்களுக்கு பாதிப்பை கொடுக்காது. அதனால தாராளமாக இந்த கடகராசி என்பர்கள் திருமண முயற்சிகள்ல ஈடுபட்டு அதற்குண்டான ஒரு வெற்றிகளை சந்திக்கக்கூடிய ஒரு டைமாக இருக்கும். இது நாள் வரைக்கும் இருந்த அந்த வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட முயற்சிகள்ல நிறைய தடைகள் இருந்திருக்கும். சில பேர் வெளிநாட்டுல இருப்பீங்க, வெளிநாட்டுல இருக்கும் போதே உங்களுக்கு இந்தியாவுக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்திருக்கும். உங்க கம்பெனில இருந்து அந்த விசான்றது கேன்சல் ஆகி உங்களுக்கு நீங்க இந்தியாவுக்கு போலாம் அப்படின்ற மாதிரியாகலாம் சொல்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இந்த ராகு கேது பயிற்சியில. அதனால இந்தியாவுக்கு திரும்ப வரலாமா, நாங்க இங்க வெளியூர்லயே இருக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்தியாவுக்கு வர்றது பெரிய அளவு சாதகமான ஒரு சூழ்நிலையாக இல்லை இந்த கடகராசி என்பவர்களுக்கு. உங்களுக்கு வந்துதான் தீரணும் அப்படி
அப்படின்னா உங்க சொந்த ஊர்ல இருந்து கொஞ்சம் தொலைதூரமா இருக்கிற மாதிரியோ வெளி மாநிலத்துல வெளியூர்ல இருக்கிற மாதிரியோ ப்ரிப்பேர் பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பா அது ஒரு நல்ல மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கடகராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. கடகராசி என்பர்கள் இந்த காலகட்டத்துல வேலை மாற்றம் செய்யறது உறுதியா இருக்கு. வேலை மாற்றம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல இடத்தை தேடி போகிறதுக்கு உண்டான ஒரு காலகட்டம். இந்த ராகு கேது பெயர்ச்சியின் மூலமாக வெளிநாட்டு பயணங்களும் அதிகமாக இருக்கும். அதே சமயத்துல உங்களுக்கு அந்த ஆன்மீக பயணம்ன்றது அதிகமா இருக்கும். எல்லாத்துக்குமே போய் நம்ம தெய்வத்தினுடைய பாதத்துல சரணாகதி அடையணும்னு சொல்லிட்டு இந்த கடகராசி என்பர்கள் நிறைய பேர் பாத்தீங்கன்னா அதிகப்படியான ஒரு தெய்வ பிரார்த்தனைகளை வச்சிருப்பீங்க. அஷ்டம சனி அப்போ நிறைய ஒரு வேண்டுதல்கள் இருந்திருக்கும். அது எல்லாத்தையுமே இப்போ தீர்க்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சி முழுமையாக கொடுக்க போகுது. இந்த காலகட்டத்துல 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் பாத்தீங்கன்னா யார் இடத்துலயாவது போய் நீங்க பிரச்சனைன்னு நிக்கும் போது அந்த பிரச்சனை உங்க மேல தலைமையில விழுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதனால எந்த விதமான வம்பு தும்புக்கும் போகாம வழக்குகள் உங்களை தேடி தானாக வருவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கிறதுனால இந்த கடகராசி என்பர்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே அந்த சாத்தியக்கூறுகள் எந்த இடத்துல இருந்து வருது, உங்களுடைய நிதானம் தவறிய வார்த்தைகள் இருந்து வம்பு வழக்குகள் ஏற்படுவதற்கு உண்டான நேரங்கள் அதிகமா இருக்கு. அதனால வார்த்தைகளை நிதானமாக பயன்படுத்துங்க. கடகராசி என்பர்கள் உங்களுடைய வாழ்க்கையில வெற்றியை தரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ராகு கேது பெயர்ச்சி இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய திசாபுத்தி சுயஜாதக ஜனன கால பலன்களை பாக்குறதுக்கு நீங்க கீழே இருக்கிற நம்பரை கான்டாக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்க கால் பண்ணிட்டு என்ன மாதிரியான ப்ராசஸ் இருக்கு அப்படின்றத கேட்டுக்கோங்க. உங்களுக்கு நான் கன்சல்டேஷன் பாத்தீங்கன்னா எல்லாருமே கேட்கக்கூடியது ஃபோன் பண்ணி கேக்குறாங்க, நாங்க டைரக்டா வரலாமா, டைரக்டா வந்து பாக்குறதுக்கு வரலாமான்னு கேக்குறாங்க. நான் டைரக்ட் அப்பாயின்மெண்ட் கொடுக்கறது இல்ல, ஒன்லி வாட்ஸ்அப் கன்சல்டேஷன் தான், ஃபோன் கன்சல்டேஷன் மட்டும் தான் கொடுக்குறேன். அதனால நேரடியா வர்றதை தவிர்த்துட்டு நீங்க வாட்ஸ்அப்ல தாராளமாக உங்களுடைய கன்சல்டேஷனை எடுத்துக்கலாம்.